Namaste students. Today bank reconciliation statement யூனிட் 8 எடுத்துக்கங்க. யூனிட் 2 அதாவது உன்னுடைய வால்யூம் 1 புக்கு இப்போ வந்து ஒரே புக் ஆக்கிட்டாங்க, கொஞ்சம் கொஷின்ஸ் கம்மி பண்ணி. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இதுவாக இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து பேங்க் reconciliation ஸ்டேட்மெண்ட்டுன்னு பேர். அதுக்கு பேர் என்னது? கேட்கல எனக்கு. பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். பேங்க் reconciliation ஸ்டேட்மெண்ட். இதோடைய கண்டென்ட்ஸ் பார்க்கலாமா? Introduction, bank reconciliation statement, reasons why bank column of cash book and bank column bank statement may differ, preparation of bank reconciliation statement. இதுதான் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் அடுத்த பேஜ் எடுத்துக்கோ. இன்ட்ரோடக்ஷன் பாரு. இமேஜின் தட் யூ ஆர் த ஓனர் ஆஃப் ஸ்மால் ஷாப். நீ வந்து கற்பனை பண்ணிக்கோ, நீ வந்து ஒரு ஸ்மால் ஷாப்போடைய ஓனர். யூ மெயின்டைன் த 3 column கேஷ் புக் ஃபார் யுவர் பிஸ்னஸ். உன்னோட பிஸ்னஸ்க்கு வந்து 3 column கேஷ் புக் நீ வந்து என்ன பண்ணுற, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க. நவ் திங்க் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ் த ஹோல் கிளாஸ். அந்த நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், கீழே சொல்ல போகிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி உன்னோட மொத்த கிளாஸ் வச்சு கம்பேர் பண்ணு. ஹவு ஆஃபன் வுட் யூ செக் யுவர் கேஷ் பேலன்ஸ் இன் ஹேண்ட்? எவ்ரி டே இன் அ வீக். ஒய் டு யூ செக் யுவர் கேஷ் பேலன்ஸ்? இப்போது உங்ககிட்ட இருக்கிற காசு இருக்குதுன்னு வச்சுக்கேன், எத்தனை முறை ஒரு முறை நீ கேஷை வந்து செக் பண்ணி பார்ப்பேன்? 3 times or 4 times ஒரு நாளைக்கே. ஓகே, எவ்ரி டே ஆர் எவ்ரி வீக்? ஒன்லி ஒன்ஸ் இன் அ வீக்கா? இப்போது அதாவது நீ ஒரு ஸ்மால் ஷாப் வச்சு ஓனராக இருக்கும் பொழுது, இப்போ நீ ஒரு ஸ்மால் ஷாப் ஓனராக இருக்க, நீ எத்தனை முறை வந்து செக் பண்ணுவ? ஒய் டு யூ செக் யுவர் கேஷ் பேலன்ஸ்? ஆமாம், எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, ஏதாச்சும் இது பண்ண முடியும். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், அப்போ தான் கேட்கும். ஹவ் வில் யூ மேக் ஷுர் தட் பேங்க் காலம் இன் கேஷ் புக் இஸ் கரெக்ட் அண்ட் த சேம் as shown in the bank statement? இப்போது கேஷ் புக்கும் பேங்க் புக்கும் எப்படி சேமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த above activity it's clear that physical cash in can be checked easily. ஈஸ்வரா யாரோ பாட்டு போடுறாங்க பாரு அந்த ரோட்டில். I am continuing now. From the above activity, it is clear that physical cash in hand can be checked easily with the column of cash book. But checking the accuracy of transaction, the bank column of cash book cannot be done without the bank statement. அதாவது கேஷ் புக் பாஸ்புக்னு ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து இப்போ ஃபிசிக்கல் வந்து நம்ம சாதாரணமாக செக் பண்ணிக்கலாம், ஆனால் பேங்க் பேலன்ஸ் எப்படி செக் பண்ண முடியும்னா நம்ம பாஸ்புக்கை வச்சு தான் வந்து செக் பண்ணுவோம். ஓகே, do you understand what I'm saying? இப்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பாஸ்புக், இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான். பேங்க் ஸ்டேட்மெண்ட்னால ஒன்று தான், பாஸ்புக்னால ஒன்று தான். இப்போ நீ பணம் போட்டு வச்சுருக்கிற பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்குன்னா அவங்க கையில் ஒரு இது கொடுக்குறாங்க பார்த்தியா, அதுதான் வந்து பாஸ்புக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது இட் இஸ் வெரி காமன் இன் பிஸ்னஸ் தீஸ் டேஸ் டு டெபாசிட் செக்ஸ் ரிசீவ்டு அண்ட் கேஷ் வித் த பேங்க். பேமெண்ட்ஸ் கேன் பி மேட் த்ரோ பேங்க். இப்போ இந்த காலத்தில் எல்லாமே பேங்க் இல்லாமல் எதுவுமே இல்லை, டிஜிட்டல் இந்தியாவாகிடுச்சு. எல்லாமே எப்படி டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. எல்லாமே மொபைலு, பேங்க்கு, இதெல்லாம் ஒருத்தன் தெரிலன்னா அவனுக்கு எதுவுமே தெரிலன்னு தான் அர்த்தம் இந்த காலத்தில். இப்போது சில பேர் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்களாம். இப்போ யாருன்னா ஒரு படிக்காதவங்க, அந்த காலத்தில் படிக்காமல் இப்போ ஒரு 40, இப்போ எங்கள் அம்மாவே எடுத்துக்கேன், அவங்களுக்கு இப்போ ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. இப்போ வர கால் கூட இப்போ யாருக்குன்னா ஒருத்தர் கால் கூட பண்ண தெரியாது, நாங்கள் போட்டு கொடுத்தா தான் அவங்க பண்ணுவாங்களே. அப்போ அவங்களாம் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க பாரு. இந்த மாதிரி எத்தனை பேர் எப்படி இருக்காங்க. அப்போது இந்த காலத்தில் வந்து மொபைல் அறிவு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய என்ன சொல்கிறது, எல்லாமே பேங்கிங் சிஸ்டமும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் இட் இஸ் அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு பாஸ்புக்கோட இது பாருங்கள், அது பாருங்கள். இப்போது பேங்க்லேயே வந்து நிறைய உனக்கு வந்துருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நீ ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிற, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கேட்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு கேன் பி ஓப்பன்ட் பை த பேங்க் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸு. பட் த கரண்ட் அக்கௌண்ட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் த பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்னா நடப்பு கணக்குன்னு பேர். கரண்ட் அக்கௌண்ட்னா என்னது? நடப்பு கணக்கு. ஆமாம், கம்பெனிஸ்க்கெலாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட். நம்ம இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு எம்ப்ளாயி சேலரி வாங்கினார்னா சேவிங் அக்கௌண்ட்டில் தான் போகும், கரண்ட் அக்கௌண்ட் போதும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறாங்க, பெரிய பெரிய என்டர்பிரைஸ் வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்க தே வில் யூஸ் வாட் அக்கௌண்ட்டை? கரண்ட் அக்கௌண்ட்டு.
The facility of bank overdraft is not available to any account other than current account. Current account ஹோல்டருக்குலாம் ஒரு ஃபெசிலிட்டி ஆஃப் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது. அது என்னப்பா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன? ஸ்ரீகாந்த், டு யூ ரிமெம்பர்? ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறேன். நீங்களாம் என்னோடய எம்ப்ளாயீஸ். எனக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. நான் நாளைக்கு 1ஆந்தேதி உங்கள் எல்லாேருக்கும் சேலரி, உண்மையிலேயே நாளைக்கு 1ஆந்தேதி, நாளைக்கு 1ஆந்தேதி. அப்போது அந்த டேட்டில் வந்து நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு சேல்ரி கொடுக்கணும். இப்போ என்னோடய கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது சேல்ரினா, நம்ம இருக்கிற பணம் வந்து வெறும் 10 லட்சம் தான் இருக்குது. நான் உங்கள் எல்லாேருக்கும் சேல்ரி கொடுக்குற அமௌண்ட்டே 15 லட்சம் இருக்குது. 5 lakhs வந்து இப்போ என்ன ஆகுது, எனக்கு தேவைப்படுது. இதை பேங்க்கே கொடுத்துரும். ஏன்னா தான் அந்த ரெகுலராக நான் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் எவ்வளோ பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், என்னை நம்பி இது கூட பண்ணாத அந்த பேங்க்கு உடனே என்ன பண்ணோன்னா 15 லட்ச ரூபாய் எல்லாருக்குமே கொடுத்துரும். ஐ மீன் உங்கள் எல்லாருக்கும் சேலரி கரெக்டாக எவ்வளோ க்ரெடிட் பண்ணுமோ அது க்ரெடிட் பண்ணிவிடும் எம்ப்ளாயீஸ்க்கு. அதுக்கப்புறமா நான் போட்டு அது இது பண்ணிடுறேன். ஆமாம், அது கட்டலைன்னா அதுக்கப்புறம் பேங்க் வேறு நடவடிக்கைலாம் எடுக்கும். அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா இதுதான் அர்த்தம். இதுக்கு தமிழில் வந்து வங்கி மேல்வரை பற்றுன்னு சொல்லுவாங்க. என்னது? வங்கி மேல்வரை பற்று. When a transaction is undertaken, 2 records are kept for the transaction. One is customer's cash book, another one is passbook. பாஸ்புக்கு இன்னொரு பேர் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ எல்லாரும் கவனிங்க, கீழே டேட்டு அது ஹிந்தியில் எழுதியிருக்கா, டேட்டு, பர்டிகுலர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், கிரெடிட், டெபிட், பேலன்ஸ், ஸ்டாம்ப் சைன். இது வந்து அந்த பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டியாக பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் நாட் அவைலபிள் அதர் தேன் கரண்ட் அக்கௌண்ட். கீழே வந்து நம்மளோட ஃபஸ்ட் பேஜ் கொடுத்துருக்குறாங்க பார். பேங்க்கோட ஃபஸ்ட் பேஜ் இருக்கா எல்லாத்துலேயும்? காப்பி அதோட ஜெராக்ஸ் எடுத்தோம். டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு, நேமு, அட்ரஸ்ஸு, இமெயிலு, கம்யூனிகேஷனு, க்ளோசிங் நம்பரு, எஃப்எஃப்டி, ஜாயிண்ட் ஹோல்டர் நேம், இதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டோட மெயின் பேஜ். அவைலபிள் பேலன்ஸ் 243 ரூபா தெரியுதா கண்ணுக்கு? அதுக்கப்புறம் கீழே அந்த டிரான்சாக்ஷன் எவ்வளோ எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸு, டிபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தான். இது வந்து இ ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிமன் ஆஃப் இ ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதாப்பா இது வரைக்கும்? இப்போது ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. அப்சர்வ் த அபோவ் ஃபார்மட். மேலே இருக்கிற ஃபார்மட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஒய் த விட்ரால் ஆர் ஷோன் இன் த ஆஸ் த டெபிட் அண்ட் டெபாசிட்ஸ் ஆர் ஷோன் இன் த கிரெடிட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஏன் விட்ராவெல்லாம் எடுக்கிறதுலாம் டெபிட் பண்ணுறாங்க? யுவர் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் வித் திஸ் அமௌண்ட் அப்படின்றாங்கல்ல. நீ இப்போ ஏடிஎம்மில் போய் இப்படி காசு போட்டுட்டு இப்படி எடுத்தனா உனக்கு எவ்வளோ காட்டுது? எவ்வளோ 1000 ரூபாய் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், யுவர் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் வித் 1000 rupeesன்னு காட்டுது. புரியுதா? எடுக்கப்பட்டது, நீ எடுத்துட்ட அப்படின்றது அர்த்தம். கிரெடிட்னா உனக்கு வந்து காசு போட்டிருக்காங்க. யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் 25,000 அப்படின்னா 25,000 உனக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர் இந்த கேஷ் புக் இட் இஸ் த ரிவர்ஸ். கேஷ் புக்கில் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம், ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எப்போவுமே 5 minutes 10 minutes கிளாஸ் பார்த்துட்டு இப்போல்லாம் 1/2 hour கிட்டத்தட்ட கிளாஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு யாருன்னா புரியலன்னா டோன்ட் வரி, புரிஞ்ச சம்மெல்லாம் போடுங்க. அப்படி புரியாத சம்ஸ் எதனா வந்ததுன்னா கிளாஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே நான் அந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ அதனால் ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம். நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை வாட்ச் பண்ண போதும். வாட்ச் பண்ணுற இல்லையோ காதில் ஹெட்செட் போட்டு கேளு, அதுவே போதும். When the entries in the bank statements are compared with the cash book, it will be found that the accounting treatment reverse in cash book. நீ பாஸ்புக்கில் என்ன பண்ணுறியோ அது அப்படியே தலைக்கீழே பண்ணுறது தான் கேஷ் புக்கு. கேஷ் புக்கில் நீ என்ன பண்ணுறியோ அது அப்படியே தலைக்கீழே பண்ணுறது தான் பாஸ்புக். அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஓகே, அந்த ரிவர்ஸ் எல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் பிகாஸ் த கேஷ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த பாயிண்ட் வியூ ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸ் பாயிண்ட் வியூ, நீ பிஸ்னஸ் பண்ணுற, நீ கேஷ் புக் வச்சுருக்கிற. கேஷ் புக்னால் ஒன்றும் இல்லைப்பா, பிஸ்னஸில் பணம் கோடி கோடியாக வருதுன்னு வச்சுக்கேன், அதை எடுத்துன்னு போய் பேங்க்கில் போடுவேல்ல, கண்ணை முடின்னு போட்டுருவியா? நீ ஒரு பேப்பரில் எழுதுவியா இல்லையா? எல்லாத்தையும் எவ்வளோ பேங்க்கில் போடுறோம், அந்த பேப்பருக்கு அந்த நோட்டுக்கு பேர் தான் கேஷ் புக். அந்த நோட்டுக்கு பேர் என்னது? கேட்கல, அந்த நோட்டுக்கு கேஷ் புக். இப்போ பேங்க்கு அது என்ட்ரு பண்ணுற அந்த புக்குக்கு பேர் என்னது? பாஸ்புக்கு. ஏன் ரிவர்ஸில் வருது? நீ கேஷ் புக்கில் எழுதுவ இவ்வளோ பணம் பேங்க்குக்கு போச்சுன்னு எழுதுவேன், பாஸ்புக்கில் எழுதுவான் பேங்க்கு உள்ளே இவ்வளோ வந்துச்சுன்னு எழுதுவான். இங்கே போச்சு அங்கே வந்துச்சு.
இங்கே எடுத்தா அங்கே போட்டான். தெரிஞ்சுதா? இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து இதை ரிவர்ஸாக மாற்றுறதுக்கான காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இதில் ஃபேவரபிள் பேலன்ஸ் அண்டு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதில் வந்து ரெக்கார்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா பாஸ்புக். இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா கீழே, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு கீழே பாரு. ஸோ அதுதான் சொல்லிருக்கான் பாரு, பேங்க் ஓவர் டிராஃப்டில் அந்த ரெண்டாவது லைன் பாரு. when the business is not having sufficient money in its bank account it can borrow money from the bank as a result of the. இது சேலரிக்காக மட்டும் இல்லை, வேறு எதுக்குன்னா கூட காசு கிடைக்கலன்னா உடனே தேவைப்பட்டுச்சுன்னா உடனே கொடுப்பாங்க. as a result of this amount is overdrawn from. ட்ரா பண்ணது ஓவராக ட்ரா பண்ணியிருக்கிறான். பேங்க்லேருந்து ட்ரா பண்ணால் இருக்கிற காசை ட்ரா பண்ணுது, ஓவராக ட்ராஃப்ட் பண்ணதுனால ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் டெபிட்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட்னு வரும். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஆமாம், கடன் வாங்குற மாதிரி தான், கிரெடிட்டார் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி தான். இப்போ ரெக்கார்ட் பாரு, இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு பாரு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா பாஸ்புக். பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? டெபிட் பேலன்ஸ். இதோடைய டெபிட் பேலன்ஸ்னால் ஓவர் டிராஃப்ட்டு, அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் வரும். அப்போ இதோட கிரெடிட் பேலன்ஸ் வந்து இது ஓவர் டிராஃப்ட்னா அன்ஃபேவரபிள்னு வச்சுக்கோப்பா. இங்கே ஃபேவரபிள். அடுத்து கேஷ் புக்கில் இங்கே ஃபேவரபிள்னா இங்கே அன்ஃபேவரபிள். அதாவது இங்கே நெகட்டிவ் பேலன்ஸ் டெபிட்டு, இங்கே பாசிட்டிவ் பேலன்ஸு கிரெடிட்டு. இங்கே பாசிட்டிவ் பேலன்ஸ் டெபிட்டு, இங்கே நெகட்டிவ் பேலன்ஸ் கிரெடிட். அப்படியே ஆப்போசிட்டாக மாறுதா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கேஷ் புக்குக்கும். இதை சம் போட போது உனக்கே புரியும், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக அது. ஓகே, இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேங்க் காலம் அண்ட் கேஷ் காலம் ஆஃப் த பேங்க் புக். சவுண்டாக படிக்கணும், நான் சொல்லுவேன். இப்போ சீரியல் நம்பர் 1 பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக் வந்து யார் படிக்கணும்னா இவன் டிஷ்வந்த் படிப்பான். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நீ படிக்கணும், சவுண்டாக படிக்கணும். பேங்க் காலம் ஆஃப் கேஷ் புக்கு. It is prepared by business concern. It is prepared by business concern. சரி, பேங்க் ஸ்டேட்மெண்ட். It is prepared by the bankerனா அங்கே பேங்க்கில் இருக்க அக்கௌண்டன்ட்டு. அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, cash deposits are entered on the debit side. கேஷ் டெபாசிட்லாம் எங்கே? டெபிட் சைடில் போடுவாங்க. இதில் கேஷ் டெபாசிட் எங்கே? Cash deposits are entered into the credits column. கிரெடிட் காலம். இங்கே டெபிட் காலம், இங்கே கிரெடிட் காலம். அடுத்து இங்கே பாயிண்ட் நம்பர் 3, cash withdrawals are entered on the credit side. கேஷ் வித்ராவெல்லாம் கிரெடிட் சைடில் என்டர் பண்ணுவோம். இங்கே பார்க்கலாம், Cash withdrawal are entered in the debit column. இங்கே டெபிட் காலம். அடுத்து செக் டெபாசிட்ஸ். Check deposits are debited on the day of disposed. டெபாசிட். செக் டெபாசிட்லாம் எங்கே டெபிட் பண்ணுவாங்களாம்? என்னைக்கு நம்ம நீ என்னைக்கு டெபாசிட் பண்ணுறியோ அன்றைக்கி தானே எழுதி வச்சுப்ப, அதுதான் கேஷ் புக்கு. இங்கே Check deposit are credit only at the time of ரியலைசேஷன் ஆஃப் செக். அந்த செக்கு எப்போ ரியலைஸ் ஆகுதோ பேங்க்கில், அப்போ அந்த டைமில் தான் வந்து அதை நம்ம என்டர் பண்ணுவோம். அடுத்து 5th, checks issued are credited on the day of issue of check. எப்போ வந்து செக் இஷ்யூ பண்ணுறோமோ அந்த டைமே நம்ம கிரெடிட் பண்ணி வச்சுப்போம். Check issued யாருக்குன்னா செக்கு கொடுத்தோன்னா. check issued by customer or deposit debited by bank on the date on which payment is made. செக் இஷ்யூடு பை த கஸ்டமர்ஸ் ஆர் டெபிட்டட் பை த பேங்க்கு. அங்கே என்ன பண்ணிடுவோம்? கிரெடிட்டட். இங்கே டெபிட்டடு. பேமெண்ட் இஸ் மேடு. எப்போ பேமெண்ட் எந்த டேட்டில் இது பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான். அடுத்து Collections and payments as per standing instructions of business are entered only after checking with the bank statement. சரிப்பா, என்னப்பா அர்த்தம்? ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் பெரிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னால் போய் கரண்ட்டு பில்லாம் கட்ட முடியாது, இபி பில்லு, அது இபி பில் தான் கரண்ட்டு பில்லு, ஃபோன் பில் கட்ட முடியாது, பேங்க்கு போய் கேஸுக்கு காசு கட்ட முடியாது, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நான் என்னோடய பேங்க்குக்கு சொல்லிவிடுவேன், நீ இந்த டைம் ஆனால் இது கட்டிடணும், இந்த டைம் ஆனால் இவங்களுக்கு காசு கொடுத்துடணும், இந்த மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும், டியூ கட்டணும், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பேங்க் கிட்ட சொல்லிட்டா பேங்க்கே கட்டிடும். ஒரு என்ன வரும் நம்மளுக்கு, ஒரு கொஞ்சம் காசு அவங்க எடுத்துப்பாங்க, அதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி வாங்கிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பேர் என்னது? கேட்கவே இல்லை. ஆமாம், நான் +2 நீங்கள் வந்துட்டால் கூட நான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கேன், நீ தான் பதில் சொல்லணும். நான் அப்போ விளக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம்.
ஸோ அதெல்லாம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் அடுத்து படிப்பா. Collections and payment are per standing instruction of the business are entered in the banker's book on the date of relaxation or payment. இங்கே ரியலைசேஷன் ஆஃப் பேமெண்ட் அப்போ தான் இங்கே ஆஃப்டர் செக்கிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே நம்ம இது பண்ணிவிடுவோம். அடுத்து நம்மளுக்கு பேங்க் பே பண்ணிச்சா இல்லையா நம்மளுக்கு எப்போ தெரியும்? பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தானே தெரியும் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால தான் அங்கே கொஞ்சம் லேட் ஆகுது. அங்கே பேமெண்ட் ஆகும்போது இதுவாயிரும். ஸோ 7th பாயிண்ட், It is balanced at the end of specific period. ஸோ இட் இஸ் பேலன்ஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பீரியடு. ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் வந்து இது பேலன்ஸ் பண்ணப்படும். இருப்பா ஒரு நிமிஷம், இது ரொம்ப கீழே போயிடுச்சு. 150 பேஜ் நம்பரு 154. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே நிமிஷம், பேஜ் நம்பர் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, இல்லை அப்படியே பாருங்கள். நீ படிப்பா. It is balanced after each transaction. இட் இஸ் பேலன்ஸ்ட் ஆஃப்டர் ஈச் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு பேலன்ஸ் பண்ணுகிறார்கள். அதான் இட் இஸ் பேலன்ஸ் ஆஃப்டர் ஈச் டிரான்சாக்ஷன். ஓகே, இப்போ பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ தான் நம்ம சாப்டருக்குள்ளேயே வரோம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் சாப்டருக்குள்ளே இப்போ தான் முழு முதலாக வந்து நம்ம இப்போ என்டர் ஆக போகிறோம். பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஒரே நிமிஷம். இஃப் எவ்ரி என்ட்ரி இந்த கேஷ் புக் மேட்சஸ் வித் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஏன் ரிகன்சிலேஷன் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? சாதாரணமாக ரிகன்சிலேஷன்னா என்ன அர்த்தம்? சரி கட்டுறதுன்னு அர்த்தம். அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆகிறத நம்ம சரி கட்டி இது பண்ணுறதா ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். அதனால் இதுக்கு பேர் வந்து பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இட்ஸ் மேட்சஸ் வித் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வில் பி த சேம் இன் போத் த ரெக்கார்ட்ஸ் பட் ப்ராக்டிக்கலி இட் மே நாட் பி பாசிபிள். when the balance சைன் பண்ணிட்டானா, சைன் பண்ணிட்டு போ. when the balance do not agree with each other, but practically it may not be possible, but when balance do not agree each other, ரெண்டுமே ஈச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேஷ் புக் இருக்குன்னு வச்சுக்கேன், நீ ஒரு டேட்டில் நீ எழுதி வச்சுருப்ப, பேங்க்கில் காசு போட்டிருப்ப. இப்போ வந்து எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறதுனால உடனே நம்மளுக்கு மெசேஜ் வருது. அப்போல்லாம் எப்படி ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த செக்கு ஒருத்தர்கிட்ட கொடுக்குற, அவர் செக்கு நீ வந்து இப்போ என்கிட்ட வந்து 1 கோடி ரூபா பணம் இருக்குப்பா, நான் 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறேன். உடனே கேஷ் புக்கில் நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட 90 லட்சம் தான் இருக்குதுன்னு எழுதிப்பேன். ஏன்னா 10 லட்சம் நான் செக்கு கொடுத்துட்டேன். செக்கை இப்போ இவன்கிட்ட கொடுத்துட்டேன். இவன் என்ன பண்ணுறான், செக்கை கையிலே வச்சுருந்து உடனே பேங்க்கில் கொடுக்காம 10 நாள் கழித்து போகிறான். இப்போ இந்த 10 நாளில் கேஷ் புக்கை என்னை பொறுத்த வரைக்கும் 90 lakhs தான் இருக்கும். என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் 1 crore இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஏன்னா இவன் எடுத்துகிட்டே போய் காட்டவே இல்லையா, செக் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கவே இல்லையே. 10 நாள் கழிச்சு தான் இவன் எடுத்துகிட்டு போய் கொடுப்பான். இந்த டைமிங் டிஃப்ரென்ஸை சரி கட்டுறதுக்கு பேர் தான் பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீட் ஃபார் த பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், ரீசன்ஸு, டைமிங் டிஃப்ரென்ஸு, எரர்ஸு, டைமிங் டிஃப்ரென்ஸு, இது எல்லாத்தையும் அடுத்த கிளாஸில் என்ன மாதிரி எரர் வரும், இது எப்படி சம் போடணும், ஈஸியாக இதை எப்படி சால்வ் பண்ணணும், எந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்கன்றத அடுத்த கிளாஸில் நடத்துகிறேன். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த 10 1 மார்க்ஸையும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரையும் எல்லாருமே எழுதி அனுப்புங்கப்பா. சாரி வெயிட், 10 இதில் சம்ஸ்லாம் வரும் 10 1 மார்க்கில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சரி பரவாயில்ல, எப்படியும் எக்ஸாமுக்கு படிக்க தான் போகிறோம், இதெல்லாம் அப்படியே எழுதுங்க. 10 1 மார்க்ஸு இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். மீதியெல்லாம் இன்னொரு மாதிரி இந்த சம்ஸ் எல்லாம் நான் ஐ வில் டீச் யூ லேட்டர் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதாப்பா?